ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதோ என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் சாயப்பா. உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். அதே நேரத்தில் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்தல் ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை கூறுவேன். ஆம் செல்லமே, இதோ உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்களது அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உன்னை காத்து வருகின்றேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க இதோ ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் இருந்து எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். உன் எண்ணங்கள் ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதையே நான் பரிசாக அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் என் செல்லமே. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி தவறாமல் நீதி மறவாமல் உன்னை வாழ வைப்பேன். ஆகவே உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து இதோ உனது உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் உன் சாயப்பா. இன்ப துன்பம் ஏற்றதாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து இதோ மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன். இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதியற்று பலரால் வெறுக்கப்பட்டாலும் உன்னை அரவணைத்து அன்பு காட்ட நான் இருக்கிறேன். இதோ என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் இந்த உலகில் உள்ள அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்தது போன்று உணர்வாய். நான் சொல்வது உண்மைதானே என் செல்லமே? இதோ உனது சோர்ந்து போன வாழ்க்கையும் வேதனையும் சோதனையும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் சாய்த்து விட முடியாது. இதோ உன்னுடைய தன்னம்பிக்கையில்தான் நான் இருக்கிறேன். நீ எதையும் சாதிக்க பிறந்த என் செல்ல பிள்ளை. இதோ பல்வேறு எண்ணங்களால் நீ துவண்டு போனாலும் என்னை ஒருபோதும் தளரவிட மாட்டேன். என்னை நினைக்கும் உன்னை நான் ஏன் கைவிடப் போகிறேன்? ஆம் செல்லமே, உனக்கான பல சோதனைகள் வரும் போகும், பல கஷ்டங்கள் வரும் போகும், பல துயரங்களும் வரும் போகும். ஆனால் உன் வாழ்க்கையை கூட நீ வெறுத்து விடுவாய் அந்த சமயத்தில். ஆனால் என் செல்லமே, கடைசி நிமிடம் கூட சில அற்புதங்களை உனக்காக நான் நிகழ்த்துவேன். கண்கலங்கி நிற்காதே. உன்னை காத்து உன் வழித்துணையாக எங்கும் நிழலாக உன் சாயப்பா நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். இப்போது சொல்கிறேன் கேள். கண்டிப்பாக உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு இதோ என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது மிக மிக அருகில் வந்துவிட்டது. இதோ நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது. ஆம் செல்லமே, உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது. உனக்கான பாதையும் உருவாகிவிட்டது. நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் நீ என்னுடைய பாதங்களில் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. ஒருபோதும் இந்த சாயப்பாவை மறந்துவிடாதே. ஒருபோதும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ பட்ட வழிகளும் கஷ்டங்களும் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆம் செல்லமே, இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் போனது. அதே பொழுதுதான் நாளைய பொழுது விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடிந்து நீ நினைத்ததெல்லாம், நீ ஆசைப்பட்டதெல்லாம், நீ கனவு கண்டதெல்லாம் உனக்கு பலிக்குமாறு பட்ட வழிகளும் கஷ்டங்களும் எல்லாம் மாறும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன? இந்த மானிட உலகில் அனைத்தும் சாத்தியம்தான் என் செல்லமே. அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும். ஆம், நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை அனுபவபூர்வமாக உணரப்போகிறாய். நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் கோல் கொடுத்து உயர்த்தி பிடிப்பேன் உன் சாயப்பா. என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகளை அனைத்தையும் எல்லாம் அகற்றும் நேரம் வரும். உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது. இனி எப்போதும் நீ அச்சப்படவே தேவையே இல்லை. ஆம் செல்லமே, உன் அருகில் நான் வந்துவிட்டேன். நான் இருக்கும்போது உனக்கான கவலையை நீ விட்டுவிட்டு தைரியமாக நீ சென்று கொண்ட பாதையில் நீ வெற்றியை நிச்சயமாக அடைவாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற உன் சாயப்பா நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும்.
ஆகவே நான் என்றும் உன்னோடே இருக்கிறேன். வேதனையில் இனி ஒருபோதும் நான் தவிக்க விடமாட்டேன். இனி நீ நிம்மதியாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, மேலும் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். என் பிள்ளை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன். அவர்களை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஆம் செல்லமே, நிறைய பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி இந்த சாயப்பாவை பார்ப்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்துள்ளேன். ஏனென்று தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் கோபமே இல்லாமலும் விரக்தி அடையாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்து விட்டாய் அல்லவா? இதற்காகத்தான் உன்னை தேர்வு செய்துள்ளேன். ஆம் செல்லமே, இதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. ஆம், அதனால்தான் உனக்காக நான் எனது துவாரகமாயில் இருந்து உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். வா என் செல்லமே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னிடம் இருந்து நெடுந்தூரம் போய்விட்டது. எல்லோரும் பார்த்து வியக்கின்ற மாதிரி நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கை பாதையை இதோ உன் சாயப்பா உயர்த்தப் போகிறேன். அது எந்த அளவுக்கு என்று நீயே தெரிந்து சந்தோஷப்பட்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து எனக்கு நீ நன்றி சொல்லுவாய். கலங்காதே, இதோ உன் சாயப்பா உன் கூடவே இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு என் செல்லமே. இதோ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக கூடவே தான் இருப்பேன். எல்லா சுமைகளையும் என்கிட்ட கொடுத்து தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். ஆகவே நீ போகும் பாதையில் எதை கண்டும் பயந்து விடாதே. ஆம் செல்லமே, ஏனென்றால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். இதோ உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. வா, வந்து வெளியில் இருக்கும் என்னை அழைத்து செல். பின்பார் உன் வீட்டில் குடும்பத்துடன் குதூகலத்துடன் இருப்பாய். ஆம் செல்லமே, சந்தோஷமாக இருப்பாய். ஆம், நிரந்தர சந்தோஷம் உன்னை ஆட்கொள்ளப் போகிறது. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதையும் நீ பெரிதுபடுத்தாதே. நீ செல்கின்ற பாதை சரியானதே. சென்று கொண்டே இரு. பயப்படாமல் இரு. ஆம், நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறுவாய். நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே. இதோ உனது வாழ்க்கை வசந்தமாக மாறப் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.